சிபிஐ என்கொயரிக்கு தடை விதிக்கணும்னு ஸ்டாலின் அவர்களுடைய தமிழக அரசாங்கம் சார்பா டிசம்பர் 2 அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்காங்க. அதாவது தமிழக போலீஸ் தான் இந்த வழக்கை விசாரிக்கணுமா. அக்டோபர் 13ஆம் தேதியில சிபிஐ இந்த வழக்கை விசாரணை பண்ணட்டும்னு நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை கொடுக்கும் போது தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றத்துல பதில் சொல்றதுக்கு வாய்ப்பே தரலையாம். ஏன்னா முக்கியமா திமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்களாம். பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுத்ததை, அதாவது பணம் கொடுத்ததை எப்படி கூச்சமே இல்லாம நீதிமன்றத்துல வாதம் பண்றாங்க பாருங்க. சிபிஐ விசாரணைக்கு அவசியமே இல்லையா. ஏன்னா ஸ்டேட், அதாவது மாநில போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிருமா. ஐயா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ நடக்கும்போது அந்த வழக்கை சிபிஐ தான் விசாரணை பண்ணணும், ஸ்டேட் அதாவது மாநில போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு முறையிட்டது யாரு? அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே புரட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அது வேற வாய், இது வேற வாயா சார்? அடுத்த வாதமா நீதிமன்றத்துல எதை முன்வைக்கிறாங்க தெரியுமா? சிபிஐ இந்த வழக்கை விசாரணை பண்ணா திமுகவை வேணும்னே இந்த வழக்குல மாட்டி விட அரசியல் உள்நோக்கம் இருக்குமா? ஐயா, மாநில போலீஸ் இந்த பர்டிகுலர் வழக்கை விசாரணை பண்ணா நீங்க சொல்ற அதே உள்நோக்கத்தோட விசாரணை பண்ணுவாங்க தானே அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. உங்களுக்கு வந்த அர்த்தம் அவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என்ன? இன்னும் பல என்கொயரிஸ் மற்றும் குறுக்கு விசாரணைகள் இந்த வழக்குல நடக்க வேண்டியது இருக்கு. மோஸ்டா ஜனவரி இல்ல பிப்ரவரிக்குள்ள இந்த வழக்குக்கான தீர்ப்பு வர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஒருவேளை இதே மாதிரி இவங்க வீணா விவாதம் பண்ணி இந்த வழக்குக்கான தீர்ப்பை எலெக்ஷன் தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகளை இவங்க வர வைக்கிறதுக்கான சாத்தியங்களும் அதிகம். சோ திமுக தயவு செஞ்சு உங்களோட அரசியல் நோக்கத்தை, அரசியல் உள்நோக்கத்தை இந்த பர்டிகுலர் வழக்குல காட்டாம இருக்கிறது நல்லது. சோ கோர்ட்ல இந்த வழக்குல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வாதங்கள் மூலமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தொகுதிகளிலையும் ஆயிரக்கணக்கான முதல் லட்சக்கணக்கான வாக்குகளை இழந்துட்டு இருக்கீங்க என்கிறதையும் மறந்துடாதீங்க. காரணம், நீங்க இதை வெறும் அரசியல் பிரச்சாரமா மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த 41 பேரோட குடும்பத்தோட உணர்வுகளை கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அவங்க பிள்ளைங்களை இழந்து நிக்கிறாங்க. ஆனா நீங்க கோர்ட்ல என்ன பண்றீங்க தெரியுமா? சிபிஐவா இல்ல ஸ்டேட் போலீஸா, சிபிஐவா இல்ல ஸ்டேட் போலீஸான்னு தாவிட்டு இருக்கீங்க. சிபிஐவா ஸ்டேட் போலீஸா இல்ல சிபிஐ விசாரிக்கட்டுமா இல்ல ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கட்டுமான்னு இந்த வழக்கை எலெக்ஷன் வரைக்கும் இழுத்தடிச்சிடலான்னு நினைக்காதீங்க சார். இதுக்கான காரணம் யார் வேணாலும் இருக்கலாம், அது விசாரணையோட முடிவுல தெரிய வரும். ஆனா தமிழக மக்கள் இந்த தேர்தலில் எங்க ஐயாவுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் இந்த குடும்ப அரசியல இருந்து நல்ல ஒரு ஓய்வை தமிழ்நாட்டில இருந்து கொடுப்பீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.